தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த யோவான் நிருபத்தினுடைய கடைசி வேத பாடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இதனுடைய 3வது நிருபத்தினுடைய 9வது வசனம் துவங்கி 15வது வசனம் வரைக்கும் நாம் இன்றைக்கு தியானித்து இதை நிறைவு செய்ய இருக்கிறோம். கடந்த வாரத்திலே 3ஆம் யோவானுடைய முதல் 8 வசனத்தை நாம் தியானித்தோம். அதிலே ட்ரூத் சென்டர்ட் லைஃப், சத்தியத்தை மையமாக வைத்துள்ள ஒரு வாழ்க்கை என்பதை குறித்துதான் அந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். அதிலே சத்தியத்தின்படி நடப்பது, அதே போல சத்தியத்தை சேவிப்பது, சர்விங் த ட்ரூத், சத்தியத்தை சேவிப்பது, அதே போல சத்தியத்திற்கு பங்காளிகளாக, பார்ட்னரிங் இன் த ட்ரூத், சத்தியத்திலே பங்காளிகளாக சுவிசேஷத்தினுடைய வேலைக்காக, சுவிசேஷத்தின் ஊழியர்களுக்கு நாம் துணையாக நிற்க நாம் செயல்பட வேண்டும் என்பதும் அதிலே சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் இதில் நிறைவு செய்கிறார். இதனோடு பார்க்கும் பொழுது 8வது வசனம் வரைக்குமாக ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் இங்கே வருகின்றது. மையமாக நாம் பார்க்கும் பொழுது அது காயு என்ற நபரை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக 9வது வசனம் துவங்கி 15வது வசனம் வரைக்குமா நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 2 குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் வருகின்றதை நாம் வாசிக்க முடியும். அதிலே ஒன்று தெமேத்ரியு என்ற நபர், டிமெட்ரியுஸ். இரண்டாவதாக சொல்லப்படுகின்ற ஒருவன் அங்கே 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தியோத்திரேப்பு, டயோட்ரிபஸ் அண்ட் டிமெட்ரியஸ். ஒருவேளை பேர் நமக்கு வாசிக்கும் பொழுது ஒரே போல நமக்கு தோன்றலாம். தியோத்திரேப்பு, தேமேத்திரியோ என்பதான் இவர்கள் இருவராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிருபத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 3 கதாபாத்திரங்களின் அடிப்படையில கூட நீங்க இந்த நிருபத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அல்லது ஒரு கதாபாத்திரத்திற்கு பாராட்டுரையையும் மற்றொரு கதாபாத்திரத்தை ஒரு தவறான முன்மாதிரியை சுட்டி காண்பிப்பதற்காக எடுத்துரைப்பதும், மற்றொரு முன்மாதிரியையும் அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எடுத்து காண்பிக்கிறதையும் நாம் வாசிக்க முடியும். Either the one example is a recommendation for all the believers to follow, another example is a commendation that he gives unto a person, and another example is about the condemnation. மற்றொரு எடுத்துக்காட்டுக்கு பார்க்கும் பொழுது அவர் ஒரு குற்றமாக அவரை பற்றியிருக்கின்ற ஒரு ஆக்கினையை அல்லது ஒரு குற்றத்தை சொல்வதை நாம் இந்த நிருபத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே இந்த நிருபத்திலே நாங்கள் கடைசியாக இருக்கின்ற 9 முதல் கொண்டிருக்கின்ற விஷயங்களை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 3 கதாபாத்திரங்களிலே 2 பேரை நாம் இன்றைக்கு தியானித்து இந்த விஷயத்தை நாம் நிறைவு செய்ய, இந்த நிருபத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அதிலே முதலாவதாக 9 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தியோத்திரேப்பு என்ற ஒரு மனுஷனை நாம் வாசிக்கின்றோம். டியோட்ரிபஸ் என்ற ஒரு மனுஷன், அவனுடைய விஷயத்தை வாசிக்கும் பொழுது 9 10வது வசனத்திலே ஃபெயில்டு லீடர்ஷிப். ஏனென்றால் இந்த கதாபாத்திரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த கதாபாத்திரங்களுடைய குணாதிசயம் என்னவென்று இதன் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது. When we study about these characters, either it is Diotrephes or it is Demetrius or it is Gaius, we can study the characters of each of these personalities. இவர்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர்கள் உள்ளான நிலைமையில யாராக இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாய் நமக்கு தெரிய வருகிறது. அதனாலதான் இந்த நாளினுடைய வேத ஆராய்ச்சிக்கு நான் தலைப்பாக நான் வைத்திருக்கிறது கேரக்டர் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை காட்டிலும் நம்முடைய குணாதிசயம் என்னவென்பது அதிகமாய் வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வருகின்ற விஷயம். ஆகவே இதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது முதலாவதாக 9 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதிலே இந்த தியோத்திரேப்பு என்ற மனுஷனுடைய குணாதிசயம், அவன் அந்த திருச்சபையில யாராக இருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. இந்த தியோத்திரேப்பு யார்? ஆனால் புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது இந்த தியோத்திரேப்பு he is one of the most tragic figures of the New Testament. புதிய ஏற்பாட்டிலே நாம் பின்பற்றவே கூடாது இருக்கக்கூடிய மிக ஆபத்தான அபாயமாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்திலே அவரை குறிப்பிட்டு சித்தரிக்கின்றார். ஏனென்றால் இந்த தியோத்திரேப்பு அவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது he is a person who is exalting himself. தன்னைத்தானே, தன்னுடைய சுயத்தை அவன் அதிகமாக முன்னிறுத்துகின்றவனாக இருக்கின்றதை நாம் வாசிக்க முடியும். அவனுடைய பெயரை நீங்கள் பார்க்கும் பொழுது the meaning Diotrephes means nourished by Zeus or brought up by Zeus. Zeus என்ற கடவுள் நமக்கு தெரியும், கிரேக்க புராண கதைகளில் வரக்கூடிய ஒரு கடவுளாக அவர் சித்தரிக்கப்படுகின்றார். இந்த கடவுளாலே வளர்த்தப்படுகின்றவன், இந்த கடவுளாலே வளப்படுத்தப்பட்டவன் என்பதுதான் இவனுடைய பெயருடைய அர்த்தமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விக்கிரகாராதனை நிறைந்திருக்கக்கூடிய கிரேக்க பின்னணியை சார்ந்திருக்கின்ற ஒருவன் ஒருவேளை காலப்போக்கிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக இருந்த போதும் கூட இவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்பேற்பட்டதாக இருக்கின்றது, எப்பேற்பட்ட ஒரு பொல்லாப்பு நிறைந்திருக்கின்ற ஒரு குணாதிசயமாக இருந்தது என்றால்
அதை அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிட்டு கண்டித்து எழுதுகின்ற அளவிற்கு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. His character and his motives were so bad and so evil that even Apostle John has to mention his name in a particular way. குறிப்பிட்ட முறையிலே அப்போஸ்தலனாகிய யோவான் இவரை குறிப்பிட்டு எழுதுவதற்கு ஏதுவாக இவருடைய குணாதிசயம் மிக மிக மோசமாக இருந்தது என்பதைத்தான் நாம் காண முடியும். ஒருவேளை அந்த சபையிலே ஒரு மூப்பராக இருந்தாரா, அது தெரியாது. ஒருவேளை அந்த சபையினுடைய போதகராக இருந்தாரா என்று நமக்கு தெரியாது. We do not know whether he was a pastor or an overseer of that assembly. அந்த சபையினுடைய கண்காணியாகவோ அல்லது உதவிக்காரராகவோ இருந்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பகுதி நாம் வாசிக்கும் போது 9 10 வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைமைத்துவ பொறுப்பிலே அவர் இருக்கிறார், அல்லது ஒரு பொறுப்பான ஒரு சகோதரனாக பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் பிரதரனாக அவர் இருந்திருக்கிறார் என்பது மட்டும் நமக்கு தெரிய வருகின்றது. ஏனென்றால் அவருடைய குணாதிசயம், அந்த குணாதிசயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சில ஆக்ஷன்ஸ், the actions that comes forth from certain characters, சில குணாதிசயத்தின் வாயிலாக பிறக்கக்கூடிய சில செயல்பாடுகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் ஏதோ குறிப்பிட்ட பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய நபராக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே வாசிக்க முடிகின்றது. அப்படியானால் இவருடைய குணாதிசயங்கள் என்ன? இதைத்தான் நாம் இன்றைக்கு முதல் பகுதியாக இதை சிந்திக்க போகின்றோம். இவருடைய தலைமைத்துவம் தோல்வி அடைந்ததற்கான முதல் காரணம் என்ன? அதனுடைய 9வது வசனத்தினுடைய முதல் பகுதி என்ன சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய யோவான்? எங்கே ஆனாலும் அவர்களிலே முதன்மையாய் இருக்க விரும்புகிற. He was a person who loved to have preeminence. So first character is that recognition sought. He was a person who always seeking after the recognition. எப்பொழுதுமே ஜனங்கள் தன்னை புகழ வேண்டும், எப்பொழுதுமே ஜனங்கள் தன்னை முன்னிறுத்த வேண்டும், எப்பொழுதுமே ஜனங்கள் என்னைத்தான் நினைக்க வேண்டும், என்னைத்தான் எனக்கு முதலிடத்தை தர வேண்டும், நான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நிலைமையில தான் இவர் அந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார். ஒருவேளை அந்த இடத்துல ஒரு பொறுப்புள்ள சகோதரனாக இருந்திருப்பார் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளை காட்டிலும் more than the responsibilities that he was holding on to the position. அங்க இருக்கக்கூடிய பதவியை தனக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடிய முறையிலே அந்த பதவிக்காக இருக்கின்ற பதவியினாலே கிடைக்கப்பெறக்கூடிய கனத்தையும் அதனுடைய மரியாதையும் தான் விரும்பினாலே ஒழிய அந்த பதவியின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளையோ அதற்கேதுவாக இருக்கக்கூடிய தாழ்மையோ அதற்கேதுவாக இருக்கக்கூடிய எந்த விதமான குணாதிசயத்தையும் அவன் காண்பிக்கவில்லை. He did not show any kind of a character which is in respect to the position that he was holding in that assembly, but he was holding on to the preeminence among the brethren. அப்பொழுது ஒரு கூட்டத்தை நடத்துவார் என்று சொன்னால் இந்த நபரை தான் முன்னிலைப்படுத்த வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது, அல்லது ஒரு சிலராக சேர்ந்து எங்கேயாவது வெளியே சுவிசேஷ ஊழியத்திற்கு இந்த சபையார் போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாமே. அப்படியானால் இந்த நபருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், இந்த நபர் முதன்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார். இப்பொழுது எந்த இடத்துக்கு சென்றாலும் இந்த தியோத்திரேப்பு என்ற மனுஷனுடைய நிலைமை என்ன, அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய ஈடுபாடுடைய காரணம் என்ன? நான் முதன்மையாக இருக்க வேண்டும். I must be the first person in that place. அந்த குறிப்பிட்ட இடத்திலே, அந்த குறிப்பிட்ட சபையிலே, அந்த குறிப்பிட்ட ஊழியத்திலே, அந்த குறிப்பிட்ட ஈடுபாடுகளிலே, அந்த குறிப்பிட்ட நடவடிக்கைகளிலே நான் முதன்மையாக இருக்க வேண்டும். I must be the first person. இங்க சொல்லப்படுகின்ற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, that he loveth to have preeminence. அவன் preeminence வேணும்னு விரும்புறதுங்கிறத விட he loves the preeminence. அங்க இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது முதன்மையா இருக்க விரும்புகிற. He loves to be the prime most person or the reputed person among the whole group of people. அங்க இருக்கக்கூடிய ஜனத்தின் மத்தியிலே முதன்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற. Philo என்ற வார்த்தை தான் அப்பொழுது நேசிக்கின்ற. He wants to be the chief among the brethren. He wants to be the first among the brethren. அதற்கு எதுவாக முதலாவது இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவன். இதுவும் பார்த்தா ஒரு வகையான ஒரு அடிக்ஷன். It is the loving of preeminence. It's also an addiction. ஏனென்றால் கொலோசியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 3வது அதிகாரத்திலே சில குறிப்பிட்ட கொலோசியர் அல்லது தீமோத்தேயு என்று நினைக்கிறேன், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சுயத்தை விரும்புகின்ற அல்லது தன்னையே நேசிக்கக்கூடிய ஒருவர் என்று அங்கே ஒரு பாவத்தை அவர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் he was a person who was loving self more than the service. இருக்கக்கூடிய பணிவிடைகளை காட்டிலும் அந்த சபை மத்தியிலே செய்யப்பட வேண்டியிருக்கின்ற நடவடிக்கைகளை காட்டிலும் தன்னை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபராக அவர் செயல்பட்டிருக்கிறார். அதான் அதனுடைய மூல பாவமாக இருக்கு. That is the root sin that he was caught into it. More than serving people, he was loving the leadership position. அங்க இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தினுடைய
அதனால் கிடைக்கப்பெறக்கூடிய மதிப்பு, அதனால் கிடைக்கப்பெறக்கூடிய மரியாதை, அதனால கனம், இதெல்லாவற்றையுமே அவன் விரும்பக்கூடிய ஒருவராக அவன் செயல்பட்டு வருகிறான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷம் 9:35 சொல்லும் பொழுது, நீங்கள் யாராவது ஒருவர் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் இருக்கின்ற எல்லா நபருக்கும் கடைசியானவனாக, அவன் ஊழியக்காரனாக, பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த குறிப்பிட்ட போதனைக்கு இது நேர் எதிர் மாறாக வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. It is totally against the teaching of Jesus Christ which he has taught in Mark's Gospel chapter 9 and verse 35. இதனுடைய எடுத்துக்காட்டை நான் பார்க்கும்போது யார் எதுக்கு எடுத்துக்காட்டா சொல்ல முடியும்? I want to be the first, I must be the first. அப்புறம் ஏதோ ஒரு இடம்னா I என்ற வார்த்தை வருகின்றது. அப்படியே யாரை இதற்கு எடுத்துக்காட்டா சொல்ல முடியும்? He has the problem of sin which was the beginning of every sin. தான் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இருக்கின்ற பாவமாக இருக்கின்ற லூசிபரனுடைய பாவமாக இருந்த விஷயம்தான் இவனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஏசாயா 14 அதிகாரம், எசேக்கியேல் 28 அதிகாரம் எல்லாம் வாசிக்கும் பொழுது, நான் ஏறுவேன், நான் அங்கே உன்னதமானவர்களுடைய சிங்காசனத்திற்கு நிகராக நான் இருப்பேன், அதற்கு இணையாக இருப்பேன், அதுக்கு மேலே நான் போவேன் என்று விரும்பக்கூடிய I. நீங்க ஆமானுடைய வாழ்க்கையிலும் பார்த்தாலும் கூட, ஆமானுடைய எஸ்தருடைய புத்தகம் 6 அதிகாரத்திலே சொல்லும் பொழுது ஆமான் 7 குறிப்பிட்ட I என்ற பயன்படுத்துகிறார். நான் என்னுடையது, நான் என்னை ஆசீர்வதித்திருக்கிற, என்னை கனப்படுத்தி இருக்கிறார், என்னுடைய நான், இவனுடைய விஷயம் எல்லாமே I, me, myself, நான், என்னுடையது, இது மட்டும்தான் அவனுடைய கண்ணோட்டமாக இருக்கும். ஆகவே என்னை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய, அல்லது என்னை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவராக இவர் செயல்படுகிறார். பரிசேயருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடிந்து சொல்லும் பொழுது, இந்த ஜனங்கள் அவர்கள் மதிப்பையும் கனத்தையும் விரும்புகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 23 அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறார், these are the people who are loving after the honor. ஜனங்களால் கிடைக்கப்பெறக்கூடிய வந்தனத்தையும், ஜனங்களால் பார்க்கப்பட்டு அவர்கள் செலுத்துகின்ற கனத்தையும் விரும்பக்கூடியவராக பரிசேயரை இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து உணர்த்துகின்றதை நாம் அங்கே வாசிக்கின்றோம். இது அவருடைய வாழ்க்கையில பார்க்கின்ற முதலாவது குணாதிசயம். ஃபெயில்டு லீடர்ஷிப்னுடைய the first problem is that he is expecting the recognition. இரண்டாவதாக பார்க்கும்பொழுது அதே 9வது வசனத்தினுடைய 2வது பகுதியில என்ன வாசிக்கின்றோம்? does not acknowledge our authority. அப்போ இந்த மனுஷன் என்ன முதல் பிரச்சனை என்ன? புகழை விரும்பக்கூடிய, மரியாதையை விரும்பக்கூடிய, அதே போல கனத்தை, ஜனங்கள் என்னை புகழ வேண்டும், என்னை உயர்த்த வேண்டும், என்னை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இரண்டாம் பிரச்சனை என்னன்னா, I will not subject myself to another's authority. மற்ற ஒருவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னால் செயல்பட முடியாது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றாரு? எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. he did not accept ours. அப்போஸ்தலருடைய அதிகாரத்தை acknowledge பண்ணல. he did not agree to the authority which God himself had placed. இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது என்று பாருங்கள். ஏனென்று அப்போஸ்தலர்கள் யார்? நேரடியாகவே ஆண்டவராலே பணி நியமனம் செய்யப்பட்ட நபர்கள். These were the people who have been appointed directly by the Lord Jesus Christ. ஆனால் இந்த அப்போஸ்தலருடைய நிலைமையை பாருங்க. முதல் நூற்றாண்டில வாழும் பொழுதே அவர்களுடைய அதிகாரத்துக்கும் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த அத்தாரிட்டிக்கு, அந்த அத்தன்டிகேட் அத்தாரிட்டிக்கு கூட ஜனங்களில் ஒருவராக இருக்கின்ற இந்த தியோத்திரேப்பு அதற்கு இணங்கி போகவோ அதனை ஏற்றுக்கொள்ளவோ அவனுக்கு விருப்பம் இல்லை. He is rejecting the authority, does not acknowledge our authority. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஏன் அந்த பிரச்சனை வருகிறது? Why he is not able to acknowledge the authority which God himself has said? ஏன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற அத்தாரிட்டியை, அவர்கள் மத்தியில கொடுத்திருக்கின்ற அதிகாரத்துக்கு அவனால் கீழ்ப்படிய முடியவில்லை? பிரச்சனை என்னன்னா, he is projecting himself. He want to project himself. தன்னையே முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புவதனாலே மற்ற எந்த அதிகாரமும் தனக்கு இல்லை. தான் யாருடைய அதிகாரத்துக்கும் உட்பட்டு வாழ மாட்டேன் என்பது நிமித்தமாகத்தான் தன்னை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் ஒருவேளை அந்த கூட்டங்களிலே இவரை 2வது 3ஆம் நிலைக்கென்று வைக்கும் பொழுதோ அந்த அதிகாரத்தின் மூலமாய் கொடுக்கப்படும் என்று சொன்னால் இவர் என்ன செய்வாரு? நான் எப்படி 2வது 3வது நிலை இருக்க முடியும்? How can I be in the 2nd and 3rd and the 4th position in this assembly? I must be the first person. நான் தான் இந்த சபையிலே முதலாவதாக இருக்க வேண்டிய ஒரு நபர் என்று விரும்பக்கூடியவன். அதனாலதான் இங்க என்ன பண்றது? இந்த அதிகாரத்துக்கு என்னால் உட்பட்டு வாழ முடியாது. I
will answer to no one. எனக்கு யாருக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன், எந்த அதிகாரத்துக்கும் நான் கீழடங்கி வாழ மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு பாவத்திற்குள்ளாய் இந்த மனுஷன் வாழ்ந்து வருகிறான். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கும் பொழுது, one who hears you hear me என்று ஆண்டவர் சொல்ல, உங்களை கேட்கின்றவன். நீங்கள் உலகத்திற்குள்ளாய் செல்கிறீர்கள், நீங்கள் சுவிசேஷத்தை சொல்கிறீர்கள், நீங்கள் சபையை நடத்துவீர்கள். அப்படியானால் உங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கின்ற மனிதர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவார் என்று சொன்னால் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிவதை போல அதற்கு சமமாக இருக்கிறது என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்படியானால் இவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள மனமில்லை, அப்போஸ்தலரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்போஸ்தலரை ஏற்படுத்தின மகா பெரிய அதிகாரியாக இருக்கின்ற ஆண்டவரையே அவன் எதிர்த்து நிற்பதை போல் இங்கே வருகின்றதை நாம் வாசிக்க முடியும். அதான் இங்க பார்க்கக்கூடிய இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது என்ன பிரச்சனையாக இருக்கிறது இந்த தியோத்திரேப்புடைய வாழ்க்கையில? 10வது வசனத்தினுடைய முதல் பகுதியில் என்ன வாசிக்கின்றோம்? எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி என்ன இங்க சொல்லும் பொழுது, what he are prating against us with malicious words. prating against with malicious words. என்ன சொன்னா, இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வந்து நமக்கு புரிகின்ற அளவுக்கு அங்கே சொல்லப்படுவது என்னவென்றால், டாக்கிங் விக்கட் நான்சென்ஸ் அகைன்ஸ்ட் us. எங்களுக்கு எதிராக துன்மார்க்கமான தீய அல்லது ஒரு அர்த்தமுமே இல்லாத மதிகட்ட பேச்சு, ஒரு நான்சென்ஸ் டாக், ஒரு அர்த்தமே இல்லாத, ஒரு பொதுவறிவு கூட இல்லாத, ஒரு அறிவில்லாத வார்த்தைகளை, அறிவீனமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறான், அழப்பிக் கொண்டிருக்கிறான். அதான் தமிழ் வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவா அழப்பி, he is just speaking some words, he is blabbering some words. ஏதோ என்ன உனக்கு மனசுல தோணுதோ அதையெல்லாம் பேசிட்டு வரான். யாருக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறான்? எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறான். அதான் மூணாவது பிரச்சனை என்னன்னா, reviling God's servants. தேவனுடைய ஊழியர்களையும், தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய ஊழியர்களையும் அல்லது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அதிகாரத்துக்கும் அவன் கீழ்ப்படியாமல் அந்த அதிகாரத்துக்கு எதிராக இருந்து செயல்படக்கூடிய ஒருவனாக இந்த தியோத்திரேப்பு அந்த சபையிலே வழங்கி வருகின்றான். அங்கே பார்க்கும் பொழுது அவன் சாதாரண வார்த்தை பேசல. he speak the words that is wicked. தீமை நிறைந்திருக்கின்ற, பொல்லாப்பு நிறைந்திருக்கின்ற, மதிகட்டமான, மதியீனமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை அவன் பேசிக்கொண்டு வருகிறான். அப்படியானால் அவன் மனதில் இருந்ததான பிரச்சனை பெருமை. அப்பொழுது இந்த பெருமை என்பது எப்படி வெளிப்பட்டு வருகிறது, எப்படி அது ப்ராக்ரஸ் ஆகி வருகிறது பாருங்க. முதலாவது என் மனதில் பெருமை இருக்கிறது, என்னை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். விரும்பும் பட்சத்துல எனக்கு எதிராக ஒரு அதிகாரம் செயல்படும் என்றால் அந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அந்த அதிகாரத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், அந்த அதிகாரத்துக்கு எனக்கும் நான் பதிலே சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல நான் என்ன செய்வேன்னா, அந்த அதிகாரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டே இருப்பேன், நான் அழைப்பிக் கொண்டே இருப்பேன். இவர் இப்படிங்க, இவர் அப்படி என்று சொல்லிக்கொண்டு என்னை முதன்மைப்படுத்தாத காரணம் தான், that is the root problem. So when the food is not put to his pride, அவருடைய பெருமைக்கு எதுவாக இருக்கின்ற அல்லது என்னை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற அதற்கு சரியான தீனி கிடைக்கப்படாது இருக்கக்கூடிய சமயத்திலே என்ன நடைபெறுகிறது என்றால், அங்க இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அவர்கள் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, அது எதை பாதிக்கும் என்றால் அவர்களுக்கு எதிராக நான் வார்த்தைகளை அலப்பிக் கொண்டே இருப்பேன். தீமையான பொல்லாத வார்த்தைகள், மதீனமான வார்த்தைகளை நான் அலப்பிக் கொண்டே இருப்பேன். விக்கட் என்பது தீமையான, பொய்ப்பொழி சாட்டுவது, தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது, துன்மார்க்கமாக இருக்கின்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 12:34 சொல்லும் பொழுது, இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த மனுஷனுடைய இருதயத்துல என்ன இருக்கின்றது, அந்த மனுஷனுடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பது இங்கே வெளிப்படுகின்றது. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, நான் வரும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பிக் கொண்டிருக்கின்ற விஷயத்தை நான் நிச்சயமாக அதை கண்டிப்பேன், அதை நிச்சயமாக நான் கண்டிப்பேன் என்று அங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது, இந்த அனுப்புகின்ற வார்த்தைகளை பார்க்கும்போது அதனால் என்ன விளைவு ஏற்படும்? what is the outcome of this words that has been prating or speaking wicked nonsense against these apostles? அப்போஸ்தலர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதனால என்ன பயன் கிடைக்கப்படும் என்று சொன்னால், அந்த நபரை பற்றி இருக்கின்ற ஒரு தவறான வார்த்தைகள், தவறாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஜனங்கள் மத்தியிலே, ஜனங்களுடைய மனதிலே அது விதைக்கப்படும். அது விஷமாக அது விதைக்கப்படுகின்றது, அது கசப்புணர்வாக விதைக்கப்படுகின்றது, பகை உணர்வாக விதைக்கப்படுகின்றது. அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அன்பில்லாத நிலைமையை நாம் விதைக்கின்றோம். அதே நேரத்திலே அந்த அதிகாரத்துக்கு எதிராக ஓர் அணியாக திரண்டு செயல்படுவதற்கு இருக்கக்கூடிய விஷயமும் இதில் அடங்கி இருக்கின்றது. ஒருவேளை நம்ம நினைக்கும் பொழுது சும்மா சாதாரண வார்த்தை ஒரு மனுஷன் பேசுறதுனால பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விடுமா? அப்படி அல்ல. ஒரு மனிதன் பேசக்கூடிய இந்த தீமையான, இந்த தேவையற்ற, மதீனமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் அவரை சுற்றும் இருக்கக்கூடிய மக்களை அது நிச்சயமாக பாதிக்கும்.
The words that has been spoken as wicked nonsense words will always have an impact in the brothers and sisters whom we are very much closely involved. நாம் எந்த சகோதர சகோதரிகளோட கூட ஈடுபடுகின்றோமோ, நாம் இணைந்திருக்கின்றோமோ, நெருங்கி பழகி செயல்படுகின்றோமோ, அந்த நபர்கள் மத்தியிலும் கூட இப்பேற்பட்ட வார்த்தைகள் அங்கே பாதிப்பை, ஒரு விளைவை ஏற்படுத்தும். நிச்சயமாக அது ஒரு விளைவை ஏற்படுத்தும். அதன் மூலமாகத்தான் ஒரு அணியாக திரண்டு கொண்டு அங்கே செயல்பட்டு வரக்கூடிய தலைமைத்துவமாக இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு எதிராகவும் கூட முரட்டாட்டம் செய்வதற்கு ஜனங்கள் கூடி வருவதற்கு ஒரு வாய்ப்பாகும். இது உண்மைதானே? இது எங்க சபையில மட்டுமா பார்க்கிறோம்? சபையில பார்க்கின்ற இந்த விஷயம் தான் நாட்டுல நடக்குது. அல்லது நாட்டில் நடக்க விஷயம் தான் சபையில நடக்குதான்னு தெரியல. இரண்டு அரசியல், இது ஒரு அரசியல் சூழ்ச்சி, ஒரு அரசியலுடைய ஒரு சூழ்ச்சி போலதான் இங்க நடைபெறுகின்றது. அரசியலிலும் கூட பார்க்கும் பொழுது இது போலதான் நடைபெறுகின்றது. ஒரு வார்த்தை அது பரவி 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 ஜனங்கள் மத்தியில் அது செயல்பட்டு தவறான வார்த்தைகளை பரப்பி அழப்பி கொண்டு செயல்படுவது, அது ஒரு அரசாங்கத்துக்கும் எதிராக நிற்கக்கூடிய ஒரு முரட்டாட்டமும் ஒரு கலகம் நிறைந்த வார்த்தைகளாக அது விளங்குகின்றது நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதே காரியம் தான் சபைக்குள்ளும் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கல்ல, 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்திருந்த நாட்களிலும் கூட இது போலவே நடைபெற்றது என்பதையும் நாம் வாசிக்கின்றோம். 4வது இவருடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, 10வது வசனத்தினுடைய அதே வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரிஃப்யூசல் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, இருக்கக்கூடிய உபசரிப்பை அவன் மறுதலிக்கிறான் அல்லது மறுப்பு தெரிவிக்கிறான். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறதும் அன்றி, ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்கிறான். அவன் என்ன செய்யறானா, அங்க வரக்கூடிய ஜனங்களை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். He will refuse the hospitality. அப்பொழுது இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு என்பது அந்த நாட்களிலே மிக மிக முக்கியமாய் கருதப்பட்ட ஒன்று. ஏற்கனவே சொன்னது போல 2ஆம் நிருபத்திலும் 3ஆம் நிருபத்திலும் அதிகமாக சொல்லப்படுகின்றது. ஒரு பாத பயணியாக வந்து ஊழியத்துக்காக சுவிசேஷ பிரயாணியாக இருந்து கொண்டு பல இடங்களில் தங்கி ஊழியத்தை செய்து கொண்டு வருகின்ற ஜனங்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். அப்பொழுது இது போல இருக்கக்கூடிய விசுவாசிகள் வீட்டிலேயோ அல்லது சபைகளின் மத்தியிலேயோ அவர்கள் தங்கி வருவது வழக்கமாக இருந்தது. தங்கி அந்த இடங்களின் மத்தியிலே ஊழியம் செய்வதும் சுவிசேஷத்தை சொல்வதும் வழக்கமாக இருந்தது. So the first century believers have to have this mind of hospitality when they become believers. விசுவாசிகளாக ஜனங்கள் மாறின பின்பதாக அவர்கள் தங்களுடைய இல்லத்திலே ஜனங்களை ஏற்றுக்கொள்வதும் உண்டு என்பதையும் இங்கே நாம் வாசிக்கின்றோம். அப்படி இவர்கள் செய்யாதிருந்ததனுடைய காரணம் என்ன? ஏன் இந்த தியோத்திரேப்பு அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏற்றுக்கொள்ளாததனுடைய காரணம் என்னன்னா, பிரச்சனை அங்கதான், பிரைடு. நான் முதன்மைப்படுத்த வேண்டும். 2வது என்ன பார்த்தோம்? அவன் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்கின்ற அதிகாரத்திற்கு எதிராக இருக்கிறார். அப்பொழுது சுவிசேஷ ஊழியத்திற்காக வரக்கூடிய ஊழியனாக இருந்தாலும் சரி, கூட வரக்கூடிய தோழர்கள் அல்லது சுவிசேஷனும் அவனுடைய கூட சேர்ந்து வரக்கூடிய குழுவினரை பார்க்கும் பொழுது யாருடைய அதிகாரத்திலே வருகிறார்கள்? அல்லது ஒருவேளை அப்போஸ்தலனாகிய யோவான் அனுப்பப்பட்டோ, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் அனுப்பியோ, அல்லது மற்றவர்கள் அனுப்பியோ இவர்கள் சுவிசேஷ ஊழியத்திற்கென்று அங்கேயும் இங்குமாய் இடங்கள் பிரிந்து செல்கிறார்கள். இப்பொழுது யோவான் அனுப்பப்பட்டு ஒரு கூட்டமான இருக்கக்கூடிய ஜனங்கள் தியோத்திரேப்பு இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், தியோத்திரேப்பு என்ன செய்யறான்? என்னை முதன்மைப்படுத்தாம, ஏன் எனக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்ணல, எனக்கு தகவல் தெரிவிக்காம எப்படியாக இந்த சுவிசேஷ பணிக்கென்று அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இடத்துல அனுப்பலாம்? ஏனென்றால் நான் யார்? நான் இந்த சபையில முதன்மையாக இருக்கின்றேன். நான் இந்த சபையிலிருந்து நான் பல வருஷங்களாக இருக்கிறேன். எனக்கு ஏன் இங்கே மரியாதை? எனக்கு ஏன் இது சொல்லப்படவில்லை? எனக்கு ஏன் முதன்மையான இடம் இங்கே கொடுக்கப்படவில்லை? Why I am not have been given the first place and foremost place in this assembly, and why I am not the person? Why is it that I am not the first person to be informed of these believers who had come for gospel work? சுவிசேஷ ஊழியத்திற்கென்று வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த செய்தியை பற்றி ஏன் எனக்கு சொல்லல? அப்ப எனக்கு சொல்லாத காரணத்தினால இருக்கக்கூடிய அதிகாரத்தை நான் ஏற்கனவே மறுப்பு தெரிவிப்பதனாலே, அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே செயல்பட்டு வருவதனாலே நான் என்ன செய்யறேன்னா, அந்த விசுவாசிகளை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தடை விதிப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் ரிபலியஸ் காட்டுவேன். I will show my animosity. நான் அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற என்னுடைய கோபத்தை, என்னுடைய எதிர்ப்பை நான் பண்ணுவேன், காண்பித்துக் கொண்டே இருப்பேன். எனக்கு ஏன் காட்டல? அதான் அங்க பிரச்சனை. அங்கதான் எனக்கு ஏன், நான் ஏன் அறிவிக்கப்படவில்லை? இவர்கள் வருகிறதை என்னிடம் ஏன் சொல்லவில்லை? நான் இங்க சபையில ஒருத்தர் இருக்கேன், நான் அந்த சபையில ஒரு பதவி வகித்து வருகிறேன், இந்த சபையில இருக்கின்ற ஒரு பொறுப்பை நான் செய்து வருகிறேன், என்னிடமாக ஏன் சொல்லவில்லை? என்னிடம் சொல்லாமல் ஏன் மற்றொரு சகோதரனிடத்துல சொல்லப்படுகின்றது? என்னிடம் சொல்லாமல் ஏன் காய விட்ட போய் சொல்றாங்க? என்னிடம் சொல்லாமல் ஏன் வந்துட்டு நீங்க திமேத்திரியு, அடுத்த வாரம் வாசிக்கிற திமேத்திரியு கிட்ட போய் சொல்வது என்ன? திமேத்திரியு நேற்று வந்த ஒருவன், காயு ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்த ஒருவன்.
நான் 40 வருஷமாக நான் இருக்கிறேன். அப்ப என்னிடம் அல்லவா சொல்லப்பட வேண்டும். இங்க அது 40 வருஷம் 5 வருஷம் நான் சொல்லல, ஆனால் நடைமுறையாக நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன். அப்பொழுது என்னிடமாக சொல்லப்பட வேண்டும் அல்லவா, நான் தானே முதன்மையாக இருக்க வேண்டியவன், நான் தானே அதற்கு பிரதானமாக சொல்லப்பட வேண்டிய ஒருவன் என்று இந்த தியோத்திரேப்பனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய முதன்மைத்துவத்தினுடைய பிரச்சனை எங்கெல்லாம் அது தலைவிரித்தாடுகிறது என்பதை நாம் இங்கே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது பயணிகளாக வரக்கூடிய கிறிஸ்தவ போர் வீரர்கள் இங்கே வந்து தங்குவதற்கு அவன் மறுப்பை தெரிவிக்கிறான். சுவிசேஷ பயணிகளுக்கு இங்க வந்து இடமில்லை. ஆனா அதனோட கூட சேர்ந்து என்ன பண்றான்னு பாருங்க, தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒண்ணு வந்துட்டு he will say no, these brothers cannot come here, இந்த சகோதரர் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா he will always he is also removing the believers. விசுவாசிகள் என்ன பண்றானா, இவன் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து, ஒருவேளை அந்த சகோதரரை வேறொருவன் ஏற்றுக்கொள்கிறான் அல்லது காயுவே ஏற்றுக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாமே, அல்லது இருக்கக்கூடிய திமேத்ரி ஏற்றுக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாமே. அப்பொழுது இந்த இருவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி காயும் எனக்கு பிடிக்காது, திமேத்ரியும் எனக்கு பிடிக்காது. I will not have a communication or a cooperation with Gaius or with Demetrius. திமேத்ரியோடமோ அல்லது காயுவிடமோ நான் எந்த விதத்துல வைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க யாருங்க, என்னிடத்துல சொல்லாம வந்திருக்கிற ஒரு கூட்டத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அப்ப ஏற்றுக்கிறதுனால அவங்களையும் நான் ஏத்துக்க மாட்டேன், அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்பொழுது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இங்க சபைக்குள்ளாக ஒரு பிரிவினை ஏற்படுகின்றது. there is a commotion in the assembly. There is a chaos in the assembly. சபைக்குள்ளாக ஒரு பிரிவினை ஏற்படுகின்றது, சபைக்குள்ளாக ஒரு கூட்டம் ஏற்படுகின்றது. நான் என்ற ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வறுப்பட்சத்திலே அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்துகின்றது என்பது இந்த பகுதி நமக்கு மிகவும் தெளிவாக ஏற்படுத்தி காண்பிக்கிறது. நான் என்று வரும் பொழுது அந்த தலைமைத்துவத்தை நான் எதிர்த்து நிற்பேன். தலைமைத்துவத்தை எதிர்ப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற வார்த்தைகளை நான் எங்குமிங்குமாய் நான் பேசிக்கொண்டே வருவேன். அது மட்டுமல்லாமல் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு அனுப்பக்கூடிய சுவிசேஷங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த சுவிசேஷங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்ப சபைக்குள்ள எப்படி இருக்கு, எப்படி அவங்க ஒன்றா அப்பம்பிட்டு ஆராதிப்பார்கள்? How will they gather together and have the breaking of bread? எப்படி அப்பம்பிட்டு ஆராதிக்க முடியும்? ஆனா அப்பம்பிட்டு ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிதான் நான் நம்புறேன். ஒண்ணுமே தெரிய இருப்பு இல்லாததை போல தியோத்திரேப்பு அந்த சபையில நல்லா அப்பம்பிட்டு ஆராதிச்சிருப்பாரு. உண்மைதானே? அவருடைய வாழ்க்கை இவ்வளவு மிக மிக நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 12:13, எபிரேயர் 13:2 நாம் வாசிக்கும் பொழுது இந்த உபசரிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, am I refusing the hospitality? இங்க இருக்கின்ற இவருடைய பிரச்சனை என்னன்னா, அந்த பெருமை நிமித்தமாக அவருடைய தோல்வி அடைந்த தலைமைத்துவத்தினுடைய விளைவினால் வருவது, நான் இருக்கின்ற உபசரிப்பை நான் மறுப்பு தெரிவிப்பேன். I will refuse. அதே போல நான்காவதாக இருக்கிற ஐந்தாவதாக இருக்கின்ற குணாதிசயத்தை பாத்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில he will remove the believers. சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். எவ்வளவு கொடிய ஒரு பிரச்சனை பாருங்க. இங்க casteth them out of the church. யார பண்றாங்க? ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். அப்போ ஒரு சில விசுவாசிகள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உபசரிக்கிறார்கள். அப்படி என்று வரும் பட்சத்துல இவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்கிற ஒருவனாக இந்த தியோத்திரேப்பு விளங்குகிறான். Diotrephes was a person who was taking up a strict action against these brethren who has accepted the traveling evangelist. பயணிகளாக வரக்கூடிய இந்த சுவிசேஷகர்களையும் அவரோடு வரக்கூடிய குழுவினரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசிகளை இந்த குறிப்பிட்ட தியோத்திரேப்பு அவர்கள் என்ன பண்றான்னு ரிமூவ் பண்றான். நீங்க இருக்கிறதுனால அந்த சபைக்குள் இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல, நீங்க இருக்கிறதுனால எனக்கு கனம் கிடைக்க மாட்டேங்குது, நீங்க சபைக்குள் இருப்பதனாலதான் என்னை முதன்மையாக நினைக்காமல் இருக்கிறார்கள், ஆகவே நீங்க சபை விட்டு போயிருங்க, நீங்கள் சபை விட்டு ஒதுக்கப்படுகிறீர்கள். The strict action has been taken so that these believers will be cut off from the congregation. அந்த சபை மத்தியில இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இவர்களை ஒதுக்கிவிட்டா பயணிகளாக வரக்கூடிய சுவிசேஷர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அப்படியே அதையும் மிஞ்சி வர வேண்டும் என்று சொன்னால் யாரை கேட்டு உள்ளே வர வேண்டும்? என்னை கேட்டுதான் உள்ள வரணும்.
அதை மிஞ்சி வர வேண்டும் என்றால் என்னுடைய அனுமதியை பெற்று எனக்கு அறிவித்து இவர்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கொடுமையான பிரச்சனை பாத்தீங்களா? எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கொடுமையான அந்த பாவம். நான் என்ற அகந்தை உணர்வோட கூட இருக்கக்கூடிய அந்த பாவம் எப்பொழுதுமே எல்லா இடங்களிலேயும் கனத்தையும் மரியாதையும் புகழையும் பதவியையுமே எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமான நிலைமைக்கு அது செல்கிறது பாருங்க. இன்னும் சொல்ல வேண்டுமா, இதனுடைய கடைசி என்ன இது இவர் இந்த இந்த ஜனத்தினுடைய மத்தியிலிருந்து விசுவாசிகளை புறம்பாக்குறது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்திற்கும் எதிர்ப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் வித்தியாசமாக ஒரு முற்றும் எதிரடியாக இருப்பது மட்டுமல்லாமல் இவருடைய வாழ்க்கையில் அது தீமையாக அது வெளிப்பட்டு வருகிறது. இட் இஸ் ஆல்ரெடி பீன் a revelation of evil. இதான் கடைசி 6th கேரக்டர் இவருடைய வாழ்க்கையில. the revelation of evil is the embodiment of evil. நான் என்று வரும் பட்சத்திலே, பெருமை என்ற உணர்வு வரும் பட்சத்திலே, பதவிக்காக அல்லது இருக்கக்கூடிய கருத்திற்காக ஒரு போராட்டமும் ஒரு ஒரு நிர்பந்தமும் நம்முடைய மனதில் இருக்கும் என்று சொன்னால் கடைசியாக இருப்பது தீமை. எங்கே அதை வாசிக்கின்றோம்? 11வது வசனத்துடைய மையப்பகுதியிலே, he that doeth good is of God but doeth evil hath not seen God. அப்பொழுது தீமையை செய்து கொண்டு வரக்கூடிய தேவத்திரிப்புடைய வாழ்க்கையில என்னன்னா, அவன் பதவி இருக்கிறா, சபையில பொறுப்பான ஒரு சகோதரனா இருக்கிறாரு, பொறுப்புள்ள சகோதரன் தான். ஆனா என்னன்னா, இவ்வளவு மிகப்பெரிய ஒரு குணாதிசயத்தையும் பெற்றுக்கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு வேறளவில பிரச்சனை இருக்கின்றது. he has the problem in his root. The problem, the root level problem is pride. And whatever that is sprouted out of it is the refusal of believers, refusal of hospitality, and the removing of believers, and or working against the authority that God has placed. தேவன் வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு எதிர்த்து செயல்படுவது, அல்லது இருக்கக்கூடிய தீமையான குணாதிசயத்தை தன் வாழ்க்கையிலே காண்பிப்பது, அதே போல அதிகாரத்திற்கு எதிர்த்து செயல்படுவது, அப்போஸ்தலரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அப்போஸ்தலர் அனுப்பப்படக்கூடிய சுவிசேஷங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற இதெல்லாம் குணாதிசயமும் நான் என்ற மையத்திலிருந்து அது வெளிப்பட்டு வருகின்ற, அதிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இதுல மிக முக்கியமான ஒரு பாடம். நாம் இன்றைக்கு யாராக இருக்கிறோம்? Who am I in the church of God? நான் இன்றைக்கு யாராக இருக்கிறோம்? ஏனென்றால் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த பேர்பட்ட ஜனங்களை மத்தேயு சுவிசேஷம் 7:16 வாசிக்கும் பொழுது, you can recognize them by their fruits. You may not be able to see their root of it. அவருடைய வேர் என்னவென்று உங்களுக்கு தெரியாது, கண்டறிய முடியாது. ஆனால் அந்த வேரனுடைய கிளை விட்டு அது வரக்கூடிய பழங்கள் வரும் அல்லவா? பழங்கள் வரும் பட்சத்திலே இவர்கள் யார் என்று கண்டறிய முடியும். You can know them when you see the fruits. அப்படியானா இந்த ஃப்ரூட்ங்கிறது என்னதுங்க? இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்திலே மறைந்து கிடக்கக்கூடிய எண்ணம் என்னவென்பது நமக்கு தெளிவாகின்றது. இதைத்தான் யோவான் மிக மிக கண்டித்து இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? 10வது வசனத்துல என்ன ஆக்ஷன் சொல்ல போறாரு? ஆனபடி நான் வந்தால், if at all God allows me to come and meet with you, if I come, I will remember his deeds and நான் நினைத்துக் கொள்வேன் என்று சொல்ல. ஐ வில் ரிமெம்பர், நான் அதை நினைச்சு அதை கேட்டவனமா நான் செயல்படுவேன். நினைச்சுக்குவேங்கிறார். ஐ வில் ரிமெம்பர், நான் வந்தேன்னா கண்டிப்பா he will face serious severe actions. நிச்சயமாக இதற்கு எதிராக ஒரு செயல்பாட்டை அவன் சந்திக்க போகிறான். Pride is the soil in which every other sin finds room to grow. இதான் எழுதி வைத்திருக்கிறேன். பெருமை என்பது எல்லா வகைப்பட்ட பாவங்கள் முளைத்து எழும்புவதற்காக நல்ல உரமிடப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பயிர் நிலமாக பெருமை என்பது விளங்குகிறது. பெருமை இருக்கும் பட்சத்திலே பதவியோ அதற்கு இங்க இருக்கிறது போல முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பெருமை என்று இருக்குமானால், அது நம்முடைய பிரச்சனையாக இருக்குமானால், அதிலிருந்து கிளைவிட்டு வெளியே வருவதெல்லாம் அனைத்துமே தீமையானதாக மாறிவிடும். அது இங்க ஃபெயில்டு லீடர்ஷிப்பாக பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கின்ற மற்றொரு குணாதிசயத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது 12வது வசனம், 11வது வசனத்துக்கு அப்புறம் நாம் வருவோம். 12வது வசனத்துல இதற்கு ஜக்ஸ்டபோஸ்டாக இருக்கின்ற ஒரு நேர் எதிராக இருக்கக்கூடிய மற்றொரு குணாதிசயத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அவர் யார்? He is the faithful leadership. அவர் உண்மை உள்ள ஒரு தலைமைத்துவனாக அவர் தலைவனாக அவர் இருக்கிறார். அவர் யாருங்க? 12வது வசனத்திலே, தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று
அறிவீர்கள். அப்ப இந்த தேமேத்திரி யாராக இருக்கிறான்? தேமேத்திரியும் கூட பார்க்கும் பொழுது கிரேக்க ரோம பின்னணியை சார்ந்த ஒரு நபராக இருக்கிறான். இவனுடைய பின்னணி என்று எந்த ஊரை சார்ந்தவன் குறிப்பிட்ட எந்த இடமெல்லாம் நமக்கு இங்க பொதுவாக சொல்லப்படவில்லை. ஆனால் இங்க ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே கிரேக்க பின்னணியை சார்ந்த கிரேக்க ரோம பின்னணியை சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்ற இந்த தேமேத்திரியோ ரட்சிக்கப்பட்டு சபையோட அங்கத்தினராக வருகின்றான். சபையோட அங்கத்தினராக வரக்கூடிய இந்த தேமேத்திரியோ அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலர்கள் 19-24 எல்லாம் ஒரு திமேத்திரி நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அதே நபர் தானா இவர் என்று தெரியாது. ஆனால் எப்படி ஆயினும் இந்த சபையின் ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த திமேத்திரியை வாசிக்கும் பொழுது ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு நபராக அவர் விளங்கு. He was a person who has got a good testimony. அவருடைய கேரக்டர் என்ன? இந்த திமேத்திரியினுடைய குணாதிசயம் என்னவாக இங்கே சொல்லப்படுகின்றது? எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். Demetrius has received a good testimony. அப்படி என்ன அர்த்தம்? டெஸ்டிமனின்னு என்ன அர்த்தம்? இவரை பற்றி இன்னார் இன்னார் டெஸ்டிமனி என்பதற்கும் அந்த மாற்றியோ என்ற அதே வார்த்தை தான் இந்த டெஸ்டிமனி டெஸ்டிஃபை என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை தான். அப்படியானால் இந்த நபருடைய இவர் புகழுக்காக செயல்படுவர் அல்ல. அதற்கு எதிரடியாக சொல்வதனாலே, அதனுடைய கான்டெக்ட்ல சொல்வதனாலே தியோத்திரிப்பை சொல்லிவிட்டு உடனடியாக அப்போஸ்தலனாகிய பவுல் திமேத்திரியை முன் காட்டுகிறார் என்றால் இவனுடைய செயல்பாடு சபையிலே பொறுப்புள்ள சகோதரன் அதுவும் தெரியாது. ஆனால் இவருடைய குணாதிசயத்தை நேரடியாக நீங்க தியோத்திரிப்புக்கு எதிர்த்து நீங்கள் வைக்கும் பொழுது இந்த நபர் ஒரு தாழ்மை உள்ள நபர். இவருடைய நற்சாட்சி எல்லாராலும் புகழப்படக்கூடிய ஒருவராக. He is a person who has been reputed by many believers. இங்கே பயணமாக போகக்கூடிய அநேக சுவிசேஷகர்கள், அநேக பிரயாணிகள், அங்கே தங்கியிருந்து உபசரிப்பு பெற்றுக்கொண்டு போகக்கூடியவர்கள் இந்த திமேத்திரியுடைய வாழ்க்கையை பார்த்து நற்சாட்சியாக சொல்லியிருக்கிறார்கள். They have been given a very good reputation. He is a proven character. அவர் ஒரு நிரூபிக்கப்பட்ட குணாதிசயத்தை அவர் காண்பிக்கிறார். அதான் இங்கே சொல்லப்படுகின்றது. நல்ல நற்சாட்சி என்பது he has been shown, his character has been shown. அவருடைய உள்ளத்தில் யாராக இருக்கிறார் என்பது அவருடைய நடவடிக்கைகளின் மூலமாக இவர் ப்ரூவ் பண்ணி காண்பித்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில it has been proved that he has a good conduct. நற்சாட்சி பெற்ற ஒருவனாக இருக்கிறார். அப்படியான இவருடைய நடத்தை எப்படி இருக்கிறது? எதன் மூலமாய் நிரூபிக்கப்படுகின்றது? இரண்டாவது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் குணாதிசயம் அவருடைய வாழ்க்கையில நற்சாட்சி பெற்றான். ஆனா இந்த நற்சாட்சி எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கையிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா 12வது வசனத்தினுடைய 2வது பகுதியில சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். அப்படின்னா எல்லாராலும் நற்சாட்சி பெற்றிருக்கிறான். இரண்டாவதாக he has also have been testified by truth. ஏங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சத்தியத்தை மறுபடியும் கொண்டு வராரு? தியோத்திரிப்பு வாழ்க்கையில சத்தியத்தை அவர் சொல்லல, காயுவின் வாழ்க்கையில சத்தியத்தை சொல்றாரு. அப்படியானா இங்க ஏன் மறுபடியும் சத்தியத்தை கொண்டு வர்றாங்க என்று சொன்னால் சத்தியத்திற்கும் இவருடைய வாழ்க்கை, அதாவது திமேத்திரியுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் சத்தியம் என்ன சொல்லுகின்றதோ அல்லது தேவனுடைய வார்த்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையும் சுவிசேஷமும் எல்லாம் என்ன சொல்லுகின்றதோ அதற்கு ஏற்ற வண்ணமாக இவருடைய வாழ்க்கை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மற்றவர்கள் இவரை குறித்து சொல்லும் பொழுது அல்லது இவருடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது இவருடைய பேச்சும் இவருடைய நடவடிக்கைகளும் இவருடைய பணிவிடை செய்யக்கூடிய குணாதிசயம் பெருமை விரும்பாதிருக்கக்கூடிய தாழ்மை நிறைந்திருக்கக்கூடிய இந்த சகோதரனை பார்க்கும் பொழுது இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வது சத்தியம் எப்படி இருக்கின்றதோ அந்த சத்தியமே இவருக்கு நற்சாட்சி என்று சொன்னால் whatever the truth expresses for a believer, ஒரு விசுவாசியை பொறுத்த மட்டிலே சத்தியம் எதை முன்னிறுத்துகின்றதோ அது போல இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை நான் இங்கே பார்க்கிறேன் என்று அவருக்கு நற்சாட்சியாக இங்கே குறிப்பிடுகிறார். எப்படி அதை சொல்ல முடியும்? சத்தியம் என்ன சொல்லுகின்றது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோட இது ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. It has already been related with the life and the teachings of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவனுடைய இந்த திமேத்திரியுடைய வாழ்க்கையானது அந்த சத்தியத்திற்கு இணையாக இருப்பதனால சத்தியத்தாலும் இவன் நற்சாட்சி பெற்றிருக்கிறான். நாங்களும் இதற்கு சாட்சி கொடுக்கிறோம். அந்த கமெண்டேஷன் சொல்லும் பொழுது சத்தியத்தாலும் பெற்றான், அதே போல நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்களுடைய சாட்சி மெய்யாக இருக்கிறது. 3 சாட்சியை இந்த திமேத்திரியை பெற்றார். ஒண்ணு விசுவாசிகள், அங்க இருக்கக்கூடிய ஐக்கியப்படக்கூடிய விசுவாசிகள் சொல்லக்கூடிய சாட்சி எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். இரண்டாவது சத்தியமே அவனுக்கு சாட்சி கொடுக்கின்றது, வசனமே அவனை பற்றி சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இவனுடைய சாட்சி அங்கே நாங்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலர்களாக இருக்கின்ற அல்லது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட தலைமைத்துவத்திலே அந்த நாட்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய நபர்களும் இவனுக்கு சாட்சி, இவன் மேலே சாட்சி சொல்கிறார்கள். அப்படியானால் they were also testifying. The 3 witnesses have come.
பாகமும் 19:15 வாசிக்கும் பொழுது the only evidence is proven by three evidences. மூன்று குறிப்பிட்ட சாட்சியங்களினாலே ஒன்று நிரூபிக்கப்படும் என்று உபாகமம் 19:15 சொல்லப்படும். அப்படியானால் இந்த மூன்று சாட்சிகளை அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த தெமேத்ரியு ஒரு நல்ல ஒரு கிரெடிபிலிட்டி பெற்ற ஒரு நபர், நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். அவனுடைய சாட்சி உண்மையான ஒன்று, அவனுடைய வாழ்க்கை உண்மையானதாக இருக்கின்றது. அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வார்த்தையும் ஒன்று போல இருக்கின்றது. அவனுடைய குணாதிசயம் பெருமை அல்ல. நீங்கள் நேரடியாக அவனுடைய வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தியோத்திரேப்புடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. வேதம் என்ன சொல்கின்றதோ அதற்கு இணையான ஒரு வாழ்க்கையை இந்த தெமேத்ரியு வாழ்ந்து வருகிறான். இந்த மூன்று சாட்சி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல கூட பாத்தீங்கன்னா 3 சாட்சி அங்கேயும் வருகின்றது. நான் அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 3 எவிடன்சஸ். இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 யோவானிலும் 3 எவிடன்சஸ், 3 சாட்சியங்கள், 3 தடயங்கள் இங்கே சொல்லப்படுகின்றதாக. ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்கு 3 சாட்சிகள் இங்கே நிரூபணமாக சொல்லப்படுகின்றதை நாம் காண முடியும். ஆகவே இது தெமேத்ரியை பற்றி சொல்லப்பட்ட the faithful leadership, உண்மை உள்ள ஒரு தலைவனாக, உண்மை உள்ள நபராக. அவனுடைய குணாதிசயத்தை பார்த்தோம்னா ஆண்டவருடைய குணாதிசயத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு 11வது வசனத்துக்கு வரும்பொழுது ஃப்ரூட்ஃபுல் இமிடேஷன். இப்படி இருக்கின்ற 2 எடுத்துக்காட்டுகள், ஒன்று உண்மை உள்ளவனாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, மற்றொன்று தோல்வி அடைந்த வாழ்க்கை. ஒன்று பயனுள்ள ஒரு வாழ்க்கை, மற்றொன்று வீணாய் போன ஒரு வாழ்க்கை. ஒன்று அநேக ஜனங்களாலே புகழப்பட்ட, அநேக ஜனங்களாலே பாராட்டப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, மற்றொரு வாழ்க்கை அநேகராலே குற்றம் சுமத்தப்படக்கூடிய வாழ்க்கை, மற்ற அநேகராலே அல்லது எங்களாலே குற்றம் சுமத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கை அங்கே இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பட்சத்திலே விசுவாசிகளாக இருக்கின்ற நீங்கள் எதை பின்பற்ற வேண்டும்? வாட் ஆர் யூ கோயிங் டு ஃபுல்ஃபில் ஆர் வாட் ஆர் யூ கோயிங் டு இமிட்டேட் இன் யுவர் லைஃப்? உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதை பின்பற்ற போகிறீர்கள்? அதுதான் 11வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே கொண்டு வருகிறார். 2 எடுத்துக்காட்டுகளை முன்னிறுத்திவிட்டு நீங்கள் எதை பின்பற்ற போகிறீர்கள்? வாட் ஆர் யூ கோயிங் டு ஃபாலோ ஆர் whom ஆர் யூ கோயிங் டு ஃபாலோ? இங்க சொல்லும் பொழுது 11வது வசனத்திலே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல. பின்பற்றுதல் என்ற அந்த வார்த்தை இமிட்டேட் என்ற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபாலோ, இமிட்டேட் அப்படியானால் அவர் செய்கின்ற பிரகாரமாக நீங்க செய்யுங்க. நன்மை எப்படி இருக்கிறதோ அதன் பிரகாரமாக நீங்க செய்யுங்க, தீமை எப்படி இருக்கிறதோ அதன் பிரகாரமாக என்று சொன்னால், நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் அல்லது உங்களுக்கு முன் அடிச்சுவட்டை வைத்து போனவன் யார்? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக நீங்கள் யாரை நிறுத்தி, யாரை ரோல் மாடலாக நீங்க நினைச்சிருக்கீங்க? Who is your role model in your life? Is it Demetrius or Diotrephes? ஒருவேளை உங்க வாழ்க்கையில தியோத்திரேப்புவா அல்லது தெமேத்ரியுவா, யார் உங்க வாழ்க்கையில முன்னுரிமையாக இருக்கிறார்கள்? ஏனென்று சொன்னால் இந்த இரண்டுமே there are two ways of living. தெமேத்ரிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இங்கே குறிப்பிடுகிறார்? தெமேத்ரிய வாழ்க்கை நன்மையை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. நன்மையானது எதுவோ அதை பின்பற்றி போகக்கூடிய வாழ்க்கை. whatever that is good, whatever that is beneficial, whatever that is reputed by God and before men, தேவனுக்கு முன்பதாக மனுஷனுக்கு முன்பதாக எது நற்சாட்சி உடையதாக இருக்கிறதோ, எது புகழப்படுகின்றதோ அல்லது எது கண்ணியமானதோ, எது நட்பெயரை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றதோ, எது நன்மையானதோ அதை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. மற்றொரு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எது தீமையாக இருக்கின்றது, எது பொல்லாததாக நிறைந்திருக்கின்றது, எது தேவையற்றவைகளை அழப்பிக் கொண்டு திரியக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது, எது அதிகாரத்துக்கு எதிர்த்து செயல்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது, அது தியோத்திரேப்புடைய வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கைக்கும் இடையிலே நீங்கள் எதை பின்பற்ற போகிறீர்கள்? There are 2 ways of life. And what are you going to fulfill? What are you going to follow in your life? உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதை பின்பற்ற போகிறீர்கள்? எதை பின்பற்ற போகிறீர்கள்? நன்மையானதை பின்பற்றும் பொழுது என்ன சொல்வார்? He that doeth good is of God. அந்த 2 ways of livingல 2 ரிசல்ட் இருக்கிறது. நாம் யாராலே இருக்கிறோம் என்பது நம்முடைய செயல்களிலே கண்டுபிடிக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 7:16 வாசிக்கும் பொழுது, you will recognize them by their fruits. அவருடைய கனிகளாலே நீங்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 11 சொல்வது, என்னை பின்பற்றுகிறவராகுங்கள் என்று பவுல் சொல்கிறார். அப்படியானால் என்னை பின்பற்றும் பொழுது அல்லது நன்மையை பின்பற்றும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி வாழும் பொழுது அந்த செயல்பாடு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அது வெளிப்படுத்தப்படும். It will be certainly revealed as good. In against to it, or அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தீமையானதை பின்பற்றுவோம் என்று சொன்னால் அது என்னவாக முடியும்? has not seen God. இதான் அதனுடைய கன்க்ளூஷனை கொண்டு வரார்.
இதோட கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்க தேவனை பார்த்தவர்களா, தேவனை தரிசிச்சவங்களா, தேவனாலே பிறந்தவர்களா? இன்னொன்னு 1 யோவான் 2 யோவான் எல்லாவற்றையும் நாம் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஃப் யூ ஆர் born ஆஃப் காட், நீங்க தேவனாலே பிறந்தவராக இருந்தா நன்மையை பின்பற்றுவீர்கள். இதை எங்க சொல்றாரு? 1 யோவான் 3 அதிகாரத்தின் கடைசியில வாசிக்கும் பொழுது இதைத்தான் சொல்கிறார். நீதியை பின்பற்றுங்கள். ஃபாலோ ரைச்சஸ்னஸ், ஃபாலோ ஆஃப்டர் ரைச்சஸ். நீங்கள் நீதியை பின்பற்றுங்கள். தேவனாலே பிறந்து உண்மையாக மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நீதியை பின்பற்றுவீர்கள், நீங்கள் நன்மையை செய்வீர்கள், நீங்கள் தேவனுடைய கற்பனைக்கென்றும் கீழ்ப்படிவீர்கள், பெருமையுள்ள குணம் உங்களுக்கு இருக்காது. இதைத்தான் யோவான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு எதிராக தீமையானதை பின்பற்றுவோம் என்று சொன்னால் அவன் தேவனை பார்க்கவே இல்லை. அப்படி என்ன அர்த்தம்னா, அவன் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. He is not yet saved. ரட்சிக்கப்படாத ஒருவராக சபைக்குள் இருந்து, சபைக்குள்ளே ஒரு பொறுப்புள்ள இடத்திலே அல்லது பொறுப்புகளை வகிக்கக்கூடிய, பொறுப்புகளிலே செயல்படக்கூடிய ஒருவராக இருந்து இன்னும் செயல்பட்டு வருகிறதாகத்தான் இந்த தியோத்திரேப்பு இங்க இருக்கிறான். ஆனா தீமேத்திரையோ கர்த்தரை தரிசித்திருக்கிறான், கர்த்தரை பார்த்து ருசித்து அனுபவித்து உண்மையான முறையில் ரட்சிக்கப்பட்ட ஒருவனாக இருக்கிறான். ஆகவே நாம் யாரை பின்பற்றுகிறோம்? நன்மையா அல்லது தீமையா? அதான் நீங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வார்த்தை. கடைசியாக 13 முதல் கொண்டு 13-14 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இட் இஸ் தி ஃபைனல் ஃபேர்வெல். verse 13 and verse 14. 13-14 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, this is the final farewell of Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதி முடிக்கும் பொழுது கடைசியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன சொல்கிறார்? எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எனக்கு எழுத மனதில்ல. அப்ப என்ன சொல்றாரு? மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்ல, சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். I wanted to come and see you very soon, very quickly. உன்னை சீக்கிரமாய் நான் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருடைய ஃபைனல் ஃபேர்வெல்ல முதலாவது சொல்லக்கூடிய பிரசன்ஸ், என்னுடைய பிரசன்ஸ் நான் உங்க மத்தியில நான் விரைவாக உங்களோட கூட சேர்ந்து, உங்களோட கூட அனுபவித்து, நான் உங்களோட கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்தோடு முகம் அல்லது வாயோட வாய் என்ற வார்த்தை தான் இங்கே பயன்படுத்துகிறோம். அப்படியானால் மிக க்ளோஸ் கம்யூனிகேஷன். ஐ வாண்ட் டு ஹேவ் a intimate and a close communication with you. I wanted to see you face to face. உங்களை முகமுகமாக பார்த்து நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் உடனே அதற்கு தீர்வை நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். உடனே நான் பார்த்து உங்களுக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் உடனிருந்து உங்களுக்கு துணையாக இருக்க போகிறேன். I wanted to come with you. I wanted to sup with you. I want to eat with you. I want to have fellowship with you. I want to have as a brother, as a one family, let us stand together. இருக்கக்கூடிய பிரச்சனையில நான் வரும் பொழுது உங்களோட கூட நான் துணை நிற்பேன், உங்களோட கூட நான் என்ன செய்ய போறேன்? நிற்க போகிறேன் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் முதலாவதாக சொல்றார். இரண்டாவது பார்க்கும் பொழுது இந்த சபையின் மத்தியில காணப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னன்னா, கடைசி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். நம்ம பேசிக்கலாம், நம்ம தீர்த்துக்கலாம், பிரச்சனை எல்லாம் நம்ம எல்லாம் சால்வ் பண்ணி நம்ம செட் அவுட் பண்ணிக்கலாம், செட்ரைட் பண்ணிக்கலாம். அப்பொழுது உனக்கு சமாதானம் உண்டாவதாக. மே பீஸ் பி அப்பான் யூ, பீஸ் பி unto you. ஏன்னா சமாதானம் இல்லை இந்த சபையில. இங்கே தியோத்திரேப்பு என்ற ஒரு மனுஷனுடைய வார்த்தையினாலே ஏற்படுத்தப்பட்டு கலகமும் பிரிவினையும் சபையில இருக்கும் பொழுது சபையில எங்க சமாதானம் இருக்கும்? How can people live peaceably in such an environment as this? இப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில ஜனங்கள் சமாதானமாக வாழ முடியுமா? சமாதானமாக ஒரு கூட்ட குடும்பமாக இருக்க முடியுமா? அல்லது அந்த குடும்பத்தின் மத்தியில தான் ஜனங்கள் வாழ முடியுமா? ஏனென்றால் குடும்பத்தின் மத்தியிலே அல்லது குடும்பமாக நினைத்து வாழக்கூடியவர்கள் மத்தியில ஒரு பிரிவினை, ஒரு கலகம், ஒரு பட்சபாதம் இருக்கின்ற நேரத்துல எப்படி ஜனங்கள் சமாதானமாய் வாழ முடியும்? அதனாலதான் யோவான் சொல்லுகிறாரு, சமாதானம் உனக்கு இருக்கு. You will have the peace. Peace be unto you. Shalom. ஐரின் என்ற அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுகிறது. ஹோல்னஸ். நான் வரும் பொழுது பேசிக்குவோம். நம்ம நான் பேசிவிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் நான் செட்ரைட் பண்ணிட்டு சமாதானத்தை பார்க்க போகிறோம். We will be enjoying the peace together. We will have the flourishing nature of the spirituality coming in again. நம்ம மத்தியில மறுபடியும் அது விளங்க போகிறது என்பதையும் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது என்ன சொல்ற? கடைசியில சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. Our friends salute you. Greet the friends by name. அங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீ வாழ்த்து. இங்க இருக்கிற எங்கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், எங்கூட இருக்கிற நண்பர்கள் உங்க கூட வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்போஸ்தலனாகிய யோவான் நீங்க சொல்றாரு? இதுக்கு முன்னாடி யோவான் நிருபத்துல அவர் சொல்லல. ஏன் அவர் அதை சொல்றாரு? நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட நண்பர்கள் என்று அவர் பயன்படுத்தினதாக நம்ம வாசிக்கிறது. என்னன்னா the partnership. என்னன்னா அங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. உண்மைதான், சகோதர சகோதரிகள் தான். ஆனா பார்க்கும் பொழுது ஒரு கட்டம் வரும் பொழுது நண்பர்கள் சிநேகிதராக மாறிவிடுகிறார்கள்.
மன்னிக்கும், சகோதரர்கள் சிநேகிதராக மாறி விடுகிறார்கள். பிரதர்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக மாறுகிறாங்க. brothers and sisters have become friends in the assembly. அதான் இங்க சொல்றது, friends greet you because they have been so much involved and have been so much intimate and have so much close relationship with each other. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய சீஷர்களுக்கு பார்க்கும் பொழுது கடைசியில் என்ன சொன்ன, சிநேகிதரே அப்படிதான் ஆண்டவர் கூட யோவான் சுவிசேஷத்துல சொல்றார். அதே வார்த்தையை யோவான் கூட தன்னுடைய வாழ்நாட்காலத்துல கடைசியில எழுதுகின்ற நிருபத்தினுடைய கடைசி பகுதி, ஆல்மோஸ்ட் he has come to the end of his life, end of his writings, அவருடைய எழுத்துக்களுடைய கடைசிக்கு வந்துட்டார். வரும்பொழுது, நண்பர்களே, இங்க இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க. they are also friends with you. அங்க நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, அங்க உங்க உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், காயுவே உங்க வீட்டுல கூடி வரக்கூடிய நண்பர்கள், உன்னோட இருக்கக்கூடிய நண்பர்கள், அவர்களுக்கு நீ என்ன செய்யணும், நீ வாழ்த்துதல் சொல்லு. அவர்களுக்கும் நீ பேர் பேராக, ஈச் பை நேம். ஏன் யோவான் வந்து பவுல் போல நேம் எழுதல? நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு நிறைய நண்பர்கள், அப்போஸ்தலன் ஜான் may have been having many friends, many friends. அதனால சொல்லும்போது greet them by name. நீ அவங்களை பேர் பேராக நீ என்ன பண்ணனா வாழ்த்துதல் சொல்லு. இங்கதான் பார்ட்னர்ஷிப் வருகிறது, தோழமைத்துவம், ஒரு நட்பு, ஒரு பங்காளித்துவம் இங்கே வருகின்றது. உறவினர்கள் அல்ல, எல்லாரும் ரத்த பந்தம் கிடையாது, ரத்தவாசம் கிடையாது, அல்லது மொழி இனத்தினாலே இணைந்தவர்கள் அல்ல. நீயும் யூதன், நானும் யூதன், நீ கிரேக்கன், நானும் கிரேக்கன், நம்ம என்ன பண்ணிக்கலாம், அன்கோ போட்டுக்கலாம், பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம். அப்படி இல்லை இங்க யோவான் சொல்லுகின்ற விஷயம். we have been totally different, ஆனால் நாம் சத்தியத்தால இணைந்திருக்கிறோம். முதல் வசனத்தை அதைத்தான் சொல்கிறோம், we have been totally different but you have become a very much intimate person to me, you have become beloved to me. இங்கே காயு, நீ 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 கிரேக்க பாரம்பரியத்துல எங்கேயோ வளர்க்கப்பட்ட, நீ ரோம பின்னணி சார்ந்தவன். ஆனால் நான் அப்படி இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கூட இணைந்து 3.5 வருடங்கள் வாழ்ந்தவன். ஆனா 2 பேரும் பார்க்கும்பொழுது நீ எனக்கு பிரியமானவன், ஏனென்றால் நாம் சத்தியத்தாலே இணைந்தவர்கள். we have been united by this truth. இந்த சத்தியத்தாலே இணைந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவால இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு பந்தம், அது நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய பந்தமாக இருக்கு. beloved people, God's kingdom is always personal. இதுல ஒரு ஒரு ஸ்டேட்டஸ், இதுல லாங்குவேஜ், இதுல கண்ட்ரி, இதுல வந்துட்டு ரேஸ், இனம், மொழி, ஜாதி, பிரிவு அதெல்லாம் இல்ல. நிச்சயமாக இல்லை என்பதான், இல்லை என்பது வேதத்தின் அடிப்படையில. ஆனால் நடைமுறை என்று வரும் பட்சத்துல மொழியினாலே பிரிவுகள், இனத்தால் பிரிவு, ஜாதியினாலே பிரிவு, தேசத்தினாலே பிரிவு, இதெல்லாம் இன்றைக்கும் சபைகள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, எனக்கு வயசாச்சு, 95 வயசு, ஆனா காயுவுக்கு எத்தனை வயசு நீங்க எழுதப்படல. ஒருவேளை காயுவுக்கு ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கலாமே, இல்ல ஏன் 70 வயதுன்னு வைத்துக்கலாம். 25 வருஷம் வித்தியாசம், 25 years of difference between Gaius and Apostle John, but the friendship was so much. ஆனா அந்த நட்புரிமை முற்றும் வித்தியாசமானது. 25 years or 30 years or 40 years இல்ல, but when it comes to the truth have combined them together. அவர்களை இந்த சத்தியம் ஒன்றிணைத்திருக்கிறது. இந்த சத்தியம் வயது வரம்புகளின்றி, இனம் வரம்புகளின்றி, அல்லது மொழியின் வரம்புகளின்றி, அல்லது தேசத்தின் வரம்புகளின்றி, குடும்பத்தினுடைய பின்னணி அடிப்படையிலோ, அல்லது வசதி வாய்ப்புகள் அடிப்படையிலோ, அல்லது மற்ற எந்த அழகோ அல்லது பிடிப்புறமாக இருக்கின்ற எந்த தோற்றமும் அல்ல, மாறாக சத்தியத்தால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இணைப்பு, அது எல்லாவற்றையும் தாண்டி ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கிறது. all of them have become one family. இன்றைக்கு நீங்களும் நானும் இதுல எப்படி இருக்கின்றோம்? அநேக நேரங்களிலே நானும் குறைவுள்ளவராக இதில் இருந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இதன் மூலமா நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், அப்போஸ்தலனாகிய யோவான் நிறைவு செய்கின்றது, the partnership. you all are friends. நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட், நீங்க எல்லாம் நண்பர்கள். அப்படின்னா சிஸ்டர்ஸ் இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா, அண்ணன் தம்பிகள் இல்லையா, இங்க இருக்கின்ற தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பட் இன் ட்ரூத் the closeness has become more that we have become friends in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதர சகோதரிகள் உண்மைதான், ஆனாலும் நண்பர்களாக நாம் மாறும் பொழுது அங்கே ஒளிவு மறைவு இருக்காது, எந்த ஒரு வேற்றுமை உணர்வு இருக்காது, எந்த ஒரு வித்தியாசம் இருக்காது. நீ பெருசு நான் பெருசு இருக்காது, நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு, நீ மூப்பரு நான் சாதாரண ஆளு, நீங்க ஊழியர் நான் சாதாரண ஆளு, நீங்க உதவிக்காரர். இங்க பதவிகள் அல்ல, not the position but people comes first. ஜனங்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள், பதவிகள் எல்லாம் இரண்டாவது, மற்ற எல்லாமே இரண்டாவது மூன்றாவது நிலைமைக்கு போய்விடும். அங்க இருக்கின்ற the partnership has become the primemost
இம்பார்ட்டன்ஸ். அதான் இங்கே யோவான் நிறைவு செய்கிறார். பிரியமானவர்களை, நாம் இந்த 3 நிருபங்களையும் நாம் கற்று நிறைவு செய்திருக்கின்றோம். இதில் நாம் பார்க்கும் பொழுது 1 யோவானிலே இருந்து நாம் சிந்திக்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த சத்தியம் என்ற விஷயத்தை எழுதி வருகிறார். இந்த சத்தியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், சத்தியத்தாலே மனம் மாற்றம் அடைந்திருப்பவர்கள், அவருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய அநேக குணாதிசயங்கள், அநேக தடயங்கள், அநேக எவிடன்சஸ் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தார். நீங்கள் ஐக்கியப்படுவீர்கள், யூ வில் டிசைர் த ஃபெலோஷிப் வித் காட் அண்ட் வித் மேன். மனுஷரோடும் தேவனோடும் ஐக்கியத்தை நீங்க விரும்புவீங்க. கடைசி எப்படி முடிக்கிறாரு? அந்த ஐக்கியம் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற அந்த ஐக்கியத்துலதான் முடிக்கிறாரு. அந்த ஐக்கியத்துல நிலைநாட்டி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். பிரச்சனை வருமா? வரும். கருத்து வேறுபாடுகள் வருமா? வரும். சண்டை வருமா? சண்டை வரும். அடிச்சுக்குவீங்களா? அடிச்சுக்குவீங்க. ஈவன் தென் உங்களுக்கு அந்த பகை உணர்வின்றி உண்மையான முறையிலே மனம் திரும்பி அந்த அந்த அன்பின் உறவிற்குள்ளாக மறுபடியும் வர முடியுமா? வர முடியும் என்பதை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்கிறார். 1 யோவானிலிருந்து வாசிக்கும் பொழுது எப்படி? எதன் அடிப்படையிலே? சத்தியத்தின் அடிப்படையில். எதன் அடிப்படையிலே? கர்த்தருடைய கட்டளைக்கு என்று கீழ்ப்படியும் பொழுது அங்கே கசப்புணர்வை களைந்து விட்டு அன்பிற்குள்ளாய் நாம் பிரவேசித்து அன்பால் நாம் இணைக்கப்பட்டவராக நிச்சயமாக வாழ முடியும். அப்படி இருக்கும் பொழுது இருக்கின்ற எல்லா தீமையும், எல்லா பொல்லாப்பையும், எல்லா பொய்யையும் நாம் களைந்து விட்டு கர்த்தருக்கு பிரியமுள்ளவராக நாம் வாழ முடியும். அந்த வாழும் நேரத்திலே நிச்சயமாக நீங்களும் நானும் நண்பர்கள் என்ற ஒரு நிலைமையிலே வாழ முடியும் என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லி நிறைவு செய்கிறார். ஆகவே இந்த 3 நிருபங்களும் உங்களுக்கு பிரயோஜனமும் உள்ளதாக இருந்திருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே இந்த வேத பாடங்களை நமக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. நாம் இன்றைக்கு சிந்தித்த இந்த கடைசி பகுதியிலே, தட் இஸ் த ஃபைனல் ஃபேர்வெல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் பார்த்தது வந்துட்டு ஃபெயில்டு லீடர்ஷிப், இரண்டாவதாக ஃபெய்த்ஃபுல் லீடர்ஷிப், மூன்றாவதாக நாம் பார்த்தது ஃப்ரூட்ஃபுல் இமிட்டேஷன், நான்காவதாக ஃபைனல் ஃபேர்வெல். கேரக்டர் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். நாம் பேசக்கூடிய வார்த்தை காட்டில் வார்த்தைகளிலிருந்து நம்முடைய குணாதிசயம் வெளிப்பட்டு வரும். உண்மையான முறையிலே நாம் ஒருவரை நேசிப்போம் என்றால் நாம் எல்லா வித்தியாசத்தையும் கலந்து நண்பர்களாகவும் முடியும் என்பதை யோவானுடைய நிருபம் நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி. ஆகவே தேவன் தாமே இதன் மூலமே நம்மோட கூட பேசுவாராக. தொடர்ந்து நாம் வேறொரு பாடத்திலே தேவன் நம்மோட தொடர்ச்சியாக சகோதரன் அவர்கள் எடுப்பார்கள். தேவன் நம்மோட பேசுவாராக. ஆமீன்.